அண்மைச் செய்தி. நெல்லையில் இளைஞர் கவின் கொல்லப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை எஸ்ஐ சரவணனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி விண்ணப்பித்த எஸ்ஐ சரவணனின் ஜாமீன் மனுவை நெல்லை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் கவின் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டார். அதாவது காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பாக சுர்ஜித் மற்றும் சுர்ஜித்தின் தந்தை சரவணன், உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றக்கூடிய அவர் மற்றும் அவரது சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபால் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் சரவணன், உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் 3 முறை ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருக்கார். அந்த ஜாமீன் கேட்டு 3ஆம் முறையாக விண்ணப்பித்த மனுவும் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இன்று நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் தான் இந்த வழக்கின் மிக முக்கிய தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் எதிரி சுர்ஜித், இரண்டாவதாக அவரது தந்தை சேர்க்கப்பட்டிருக்கிறார், மூன்றாவதாக சேர்க்கப்பட்டுள்ள கிருஷ்ணகுமாரி, அவரும் உதவி காவல் ஆய்வாளர், அதுவும் சரவணனின் மனைவி சுர்ஜித்தின் தாயார். அவர் இதுவரை இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்படவில்லை, அவர் சரணடையவும் இல்லை. இதை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இது முக்கியமாக கவின் கொலை செய்யப்பட்ட கவினின் ஐபோன் என்றும் திறக்கப்படவில்லை. எனவே அது திறந்தால் விசாரணைக்கு கூடுதல் தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த தகவல்கள் இந்த வழக்கின் தன்மையை மாற்றக்கூடும் என்பதால் அது காரணமாகவும் இவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாது இது ஆணவ கொலை என்பதை முதல் முறையாக நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நீதிபதியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது அவர் கொடுத்த அறிக்கையிலும் வந்திருக்கிறது. எனவே இந்த வழக்கு ஆணவ கொலை என்பது நீதிமன்றம் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கு அடுத்த கட்ட விஷயங்கள், அதாவது இதுவரைக்கும் சிபிசிஐடி சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருந்தாலும் இப்போது கிடைத்த தகவல்கள் கிடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது, அதாவது அந்த நிராகரிக்கப்பட்ட சம்பவத்துக்கு கிடைத்த தகவல் தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது மூன்றாவதாக கைது செய்யப்பட வேண்டிய அவரது தாயார் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என்பது மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாது இந்த விஷயத்தில் கடந்த 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் சிபிசிஐடி போலீசார். அவர்கள் ஏற்கனவே கெடு விதித்தபடி, அதாவது நீதிமன்றம் கொடுத்தபடி 3 மாத காலத்துக்குள் அவர்கள் இந்த 2 மாத காலத்துக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஐபோன் திறக்கப்படாததால் அந்த விஷயம் கிடைக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கில் கூடுதல் விஷயங்கள் தெரிய வரும் என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொலை ஆணவ கொலை என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த வழக்கு அடுத்த கட்டமாக முக்கிய நகர்வுக்கு சென்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.